கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மலை பிரசங்கத்தின் மகிமை. ஆமென். மலை பிரசங்கம் எந்த அளவுக்கு தேவன் நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அது முழுக்க முழுக்க தேவனுடைய இரக்கம். ஆமெனா. தேவன் நம்ம மேல் வைத்த மாபெரும் கிருபை. இந்த மலை பிரசங்கத்தினுடைய மகிமையை தேவன் நமக்கு இன்றைக்கி தொடர்ந்து தியானம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்தில் 5ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆமெனா. வேதபாரகர் பரிசேயர் என்புடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வேதபாரகர் பரிசேயர் அவருடைய நீதி என்ன நீதி அப்படின்னா நியாயப்பிரமாண சுயநீதி. நியாயப்பிரமாண சுயநீதி அப்படின்னா என்னன்னா நம்மை நாமே நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்வது. நல்லா கவனிங்க. நம்மை நாமே நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்வது. எந்த மனுஷனும் நீதிமான் கிடையாது. எந்த மனுஷனும் பொய்யனே என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பொய்யனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய கிருபை இந்த மனிதனை உயர்த்துகிறது. இந்த மனுக்குலத்தை உயர்த்தி தம்முடைய சொந்த குமாரனையே மனிதனுடைய நீதியாக தேவன் கொடுத்தார். ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். ஆமெனா. அவர் இரக்கமே உருவான தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவருடைய இரக்கத்தினால தான் தம்முடைய குமாரனை அனுப்பி அவரே நம்முடைய நீதியாகும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமெனா. சரி, நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தைன்னு பார்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் மறுபடியும் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சத்திய தியானம் செய்யலாம். நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. சரி, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனமாய் இருக்கிற அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அவர் நித்தியமானவர், அவர் அதரிசனமானவர். அதனால அவர் இதுவரைக்கும் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டது இல்லை. அப்படியானால் எப்படி மனுஷன் நீதிமானாக வாழ முடியும்? ஆமென். ஏன் எப்படி தேவனை காணாமல் எப்படி நீதிமானாக வாழ முடியாது அப்படின்னா அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் தேவனே. ஆமென். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் உண்டாக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்று சொல்லி 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் துதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 4 ஜீவன்கள் சொல்லி துதிக்கும் போது 24 மூப்பர்கள் ஆமென் என்று சொல்லி 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து சகலமும் உம்முடைய சித்தம் என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை துதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போது ஏதேன் தோட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நியாயப்பிரமாண சுயநீதி ஏற்பட்டு விட்டது. மனிதனுடைய மனசாட்சி ஏதேன் தோட்டத்தில் கெட்டு விட்டது. எப்படி கெட்டு போச்சுன்னா தேவனுடைய நீதி செய்யும்படியாய். எது தேவனுடைய நீதினா சகோதர ஸ்நேகம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், அவரே என் தகப்பன், அவரே என் பிதா. அவருடைய நாமத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் என்னுடைய சகோதரர்கள் என்கின்ற அந்த சகோதர ஸ்நேகம்தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு. அன்புதான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்துட்டு அவன் என்ன பண்ண, தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லி பொய் சொல்லி கொண்டு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு இந்த பூமியில் ஆட்சி செய்கிறான். நான் தான் ராஜான்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம். ஆமென். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல், சொல்லப்போனால் ஏதேன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக வருவேன் என்கின்ற உபதேசத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாமும் என்ன பண்ணிட்டார்னா அந்த உபதேசத்தில் நிலைநிற்காமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஆதாம் நிராகரித்தபடியினாலே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா நிராகரித்து விட்டார். அதனால் மனு குலத்திற்கு பாவம் வந்தது. பாவத்தின் நிமித்தமே மரணம் வந்தது. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அவர் என்ன செய்தார் என்றால்
தம்முடைய சொந்த குமாரனாலே நாம் மீட்கப்படும்படிக்கு நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடிக்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆமென் சொல்லாமா? இன்னும் நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிந்து கொள்ளலாம். தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கி அவர் சித்தம் செய்வதற்காக, அதுதான் ரொம்ப முக்கியம். யார் சித்தம் செய்வதற்காக? தேவ சித்தம் செய்வதற்காக. ஏன்னா ஒரு மகன் இருப்பானேயானால் அப்பாவுடைய சித்தம் செய்ய வேண்டும். அப்பாவுடைய சித்தம் செஞ்சால் தான் அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாம், அப்பாவுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம், அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த மகன் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ தேவனை நாம் அறிய வேண்டுமேயானால், தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமேயானால் இயேசு கிறிஸ்து இல்லாமல், ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இல்லாமல், இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகவே முடியாது. ஆமென். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. ஆனால் நாம் என்ன செய்துவிட்டோம்? மனுக்குலம் என்ன செய்து விட்டது என்றால், தேவனுக்கு எதிராக நியாயப்பிரமாண சுயநீதி. ஏன்னா உள்ளுக்குள்ள பயங்கரமான பாவங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான அத்தனை பாவங்களும் நமக்கு உள்ள இருக்கிறது. ஆனால் வெளி தோற்றத்தில் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்கிறான்னாக்கா நடிக்கிறான். ஏன் அவன் நடிக்கிறான்னா அவனுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? ஐயோ, அவனுக்குள்ளேயே மனசாட்சி, மனுஷனுக்குள்ளேயே மனசாட்சி இருக்குது. இந்த மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா அவனுக்குள்ளே ஏற்படுகிற எண்ணங்கள் எல்லாம் பயங்கர கொடுமையாக இருக்குது. ஆனால் அந்த எண்ணங்களின்படியே அவன் வாழ ஆரம்பிக்கிறான் அப்படின்றனாக்கா அவனுக்குள்ள பெருமை, அவனுக்குள்ளே என்ன வராதுனாக்கா எல்லாரும் அவனை விபச்சாரக்காரன் சொல்லிடுவாங்க, திருடுன்னு சொல்லிடுவாங்க, பொய்யன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து 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 நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆமேனா? இவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா பெருமை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தம்முடைய ஜீவனத்தின் பெருமை. ஜனங்க எல்லாம் என்னை என்ன பண்ணணும்னா என்னை ஒரு நீதிமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு மத்தியில் தங்களை ஒரு நீதிமான்களாக காண்பித்து கொள்வதற்காக ஒவ்வொரு மனுஷனும் நடிக்கிறான். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை நீதியை யார் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்றால் குமாரன் மட்டுமே நிறைவேற்ற முடியும். ஆக இதை ஒரு சட்டமாக எழுதி கொடுக்க தேவையில்லை குமாரனுக்கு. உண்மையா இல்லையா? இவர் எங்கள் அப்பா என்ற உணர்வு குமாரனுக்கு எப்பவுமே இருக்கும். புரியுதா இல்லையா? இவர் தான் எங்கள் அப்பாவுடைய சட்டத்தை, அப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கப்பா, நான் அதை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் எழுதி கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் எங்கள் அப்பா என்கின்ற உணர்வு எப்பொழுதுமே குமாரனுக்குள் இருக்கிறது. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரன். ஆமேனா? இவரோ நல்ல கவனிக்க, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் மேலானவனாக இருக்கிறான். மோசையை பார்க்கலும் கிறிஸ்துவானவர் மேலானவர், ஏனென்றால் அவர் தேவகுமாரன். அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் அதில் வாசிக்க பார்க்கலாம். 4வது வசந்த வாசிக்க பார்க்கலாம். இல்லைனா எங்கேருந்து வாசிங்க தெரியுமா? 2 வாசிங்க. 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குள்ள இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இயேசு கிறிஸ்து மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமென். அப்புறம் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். குமாரனாக. ஆமென் சொல்லுங்க. இப்போ தேவன் தான் சர்வத்தியம் சிருஷ்டித்தார். தேவன் மனுக்குலத்தை சித்தம் கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆமெனா? தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்ததும் அவனுக்குள்ள இச்சை வந்துவிட்டது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை வந்துவிட்டது. ஆக அவனுக்காகத்தான், அவன் பெருமைக்காக வாழ்கிறான். ஆனால் குமாரனோ என்றென்றைக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இவர் எல்லாவற்றுக்கும் அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரன். சர்வ சிருஷ்டிக்கும் விட
சர்வ சிருஷ்டி எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழே, குமாரனுடைய பாதங்களுக்கு கீழே. ஏனென்றால் குமாரன் என்றென்றைக்கும் தேவசித்தம் செய்கிறார். ஆமெனா. அப்போ குமாரன் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும், ஆதாம் என்ன செஞ்சு விட்டார்? கிறிஸ்து வந்து சிலுவையில் பலியாகி உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்பதாகவே வஸ்திரத்தை போட்டுக்கொண்டார். இதுதான் மனு குலத்துக்கு ஏற்பட்ட மாபெரும் பாவம். அதனால் தான் கிறிஸ்து என்ன செய்தார்னா, வஸ்திரத்தை கழற்றி கல்லறையில் வச்சுட்டு மகிமை அடைந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ இரக்கம் இந்த இப்போ நம்ம பயங்கரமாய் கிறிஸ்துவனுடைய அன்பும் தேவனுடைய அன்பும் நம்ம மேலே எவ்வளவு பெருகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுமே என்ன பண்ணுறான்னா பயப்படுறான். பயம் எதுக்கு பயப்படுறான்? தான் பெருமைக்கு. உள்ளுக்குள்ள விபச்சார சிந்தை இருக்கிறது, உள்ளுக்குள்ள பொருளாசை இருக்கிறது, உள்ளுக்குள்ள பகை இருக்கிறது. அதை டைரெக்டாக வெளிப்படுத்திட்டோம்னா என்னை விபச்சாரக்காரன் சொல்லிடுவாங்க, என்னை கொலைகாரன் சொல்லிடுவாங்க, என்னை பொருளாசக்காரன் சொல்லிடுவாங்க, என்னை திருடன் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு ஜனங்கள் மத்தியில் பெருமையாக வாழ்வதற்காக அவன் என்ன தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளுகிறான். ஆனால் குமாரன் மாத்திரம்தான் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் பிதாவினுடையது என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறார். இப்போ குமாரன் நீதி உள்ளவர், சத்தியம் உள்ளவர். என் பிதாவை நான் அறிந்திருக்கிறேன், சகலத்தையும் சித்தம் கொண்டவர் அவரே, எனக்குள்ள சகலத்தையும் சித்தம் கொண்டார். என் பிதாவின் சித்தம் செய்வதற்காக நான் அடிக்கப்பட்டேன். ஆமேனா, ஆமேனா. ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டோம். நம்முடைய இருதயத்தில் தேவன் படைத்த வல்லமைகளை அனுபவித்து கொண்டு பெருமை கொண்டோம். ஆனாலும் இந்த மனுகுலத்தை பூர்ணப்படுத்தும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். குமாரனும் இந்த மனுகுலத்தை பூர்ணப்படுத்தும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரங்களை தாமே சொல்லாமா? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நம்மால் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரே ஒரு வினாடி கூட வாழ முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், ஆமேன், என்னுடைய பாவங்களுக்காகத்தான் நீங்கள் சிலுவையில் பலியானீர் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவினுடைய பலியை, அவருடைய மரணத்தை நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட மரிக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுமேயானால் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். இப்போ நியாயப்பிரமாண சுயநீதியா அல்லது தேவனுடைய நீதியா? தேவனுடைய நீதி என்பது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்தார் என்று அவரோடு கூட சிலுவையில் மரிக்கிற அனுபவம் தேவநீதி. ஆமேன். அப்போ நான் ஒரு பாவி என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் வேதபாரகர் பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நியாயப்பிரமாண சுயநீதியை ஜனங்களுக்கு மத்தியில் பெருமைக்காக, நான் பார்த்தியா விபச்சாரம் பண்ணல, பார்த்தியா நான் கொலை செய்யலை, பார்த்தியா நான் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்குறேன், பார்த்தியா ஒற்றலாம் மறி கொழுந்து இவைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, வேத பாரகர் பரிசேயர்கள் இவங்கெல்லாம் எப்படி தசமபாகம் கொடுத்தாங்கன்னா, ஒரு சீரகத்தை எடுத்து எண்ணுவாங்களாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது தேவனுக்கு. தனியாவை எடுத்து 1 2 3 4 5 இப்படி 10வது இப்படி கணக்கு பண்ணி அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்கொண்டார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் இந்த சரீரத்தில் எச்சை இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அபயமிட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன், என் பிதா என்னை மீட்டு கொண்டார் என்று அவர் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லுகிற நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். எப்படி தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே குமாரன் என்பதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதத்தில் தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தார், அவருக்கு என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாகட்டும், அவர் சித்தம் செய்பவரே குமாரன். 40வது சங்கீதத்தில் அவர் பலியை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறார்? 40வது சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கும் போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். நல்லா கவனிங்க, ஏசப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் பலி சிந்தை உடையவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷன் மாம்சத்தில் இருக்கிறான்.
மனுஷனுக்கு தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்திருக்கிறார். என் தேவரீர் சகலத்தையும் நீரே சிருஷ்டித்தீர், சித்தம் நான் செய்ய வேண்டும் என்று தேவ சித்தம் செய்யணும். குமாரன் இல்லாமல் பிதா கிட்ட போக முடியாது. ஆமெனா? குமாரன் வெளிப்படுத்தினால் ஒழிய. ஆக தேவ சித்தத்தை பூரணமாய் இந்த இடத்துல பார்த்தா உங்களுடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குது என்று சொல்லுது. உங்களுடைய டோரா என் உள்ளத்தில் இருக்குதுப்பா. டோராவுடைய நோக்கம், நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால் அன்பு. உன்னை நீ நேசிக்கிறது போல உன் சகோதரனை நேசி, ஏனென்றால் என் பிதா எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமெனா? நியாயப்பிரமாணத்தினுடைய பூரணமே அன்பு. அப்போ கிறிஸ்துவோடு கூட நீ சிலுவையில் மரித்தால்தான் தேவனை உன் பிதா என்று நீ அழைக்க முடியும். தேவன் உன் பிதாவாக இருந்தால்தான் நீ எல்லாரிடத்திலும் அன்பு கூற முடியும். ஆமெனா? ஒவ்வொரு மனுஷனும் தான் சுயத்துக்காக வாழ்கிறான். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு விதத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி உங்கள் மனசாட்சி உள்ள குத்திக்கின்னு இருக்கும். ஐயோ, என்னால் தேவசித்தம் செய்ய முடியலையே, அந்த ரங்கத்தில் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நான் பண்ணிட்டேனே. சில வேளைகளில் நம்முடைய மனசாட்சி நிறைய பேருக்கு வேற மாதிரி எல்லாம் என்ன பண்ணணுன்னாக்கா, மனசாட்சி நம்மளை புடமிட்டு நிறைய பேர் செஞ்ச பாவத்தை வெளியே அதிலிருந்து விடுதலை ஆக முடியாமல் தற்கொலைக்கு நேரெல்லாம் போகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமெனா? தேவனை அறியாத காலத்தில் நாம் துன்மார்க்கமாய் ஜீவித்த எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் செய்து முடிக்கிறார். ஆமெனா? செய்து முடித்து விட்டார். அதனால் தைரியமாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம எப்படி நடத்தணும்னாக்கா, அவங்க பாவம் செய்யும் போது, அவங்க பாவம் வெளிப்படும் போது அவங்கள குற்றப்படுத்தி குற்ற மனசாட்சிக்குள்ளே கொண்டு போவாதீங்க. இந்த பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவையில் பலியாகிட்டாரு, நீ பாவத்தை அறிக்கை பண்ணுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல கிறிஸ்துவினிடத்தில் நெருங்கக்கூடிய அந்த ஒரு அன்பை கொண்டு போவாங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சபை யாருக்கான இடம் என்றால் பாவிகளுக்கான இடம். பாவத்துக்கான இடம் அல்ல, பாவிகளுக்கான இடம். சபைக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது, ஆனால் பாவி இருக்கணும். பாவி உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சபையினுடைய நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா சமூகத்தில் வரும்போது தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் நமக்கு பெரிய இரக்கத்தை கட்டளை கொடுக்கிறார். ஆமெனா? சரி, ஏசப்பாவுடைய இருதயத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மனிதனுக்குள்ளேயும் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இல்லை. ஏனென்றால் முதல்ல இருக்கிற 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. ஆமெனா? மனுஷன் தேவனை பார்க்கவே இல்லையே. ஆமென்? அப்புறம் எப்படி நியாயப்பிரமாண நீதி செய்ய முடியும்? உன் தேவனுக்கு கர்த்தர் நானே. அப்போ தேவனை கண்டவர் குமாரன் மட்டுமே. அப்போ மனிதனுடைய இருதயத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாண சுய நீதி இருக்குது. சுய நீதி, சுய கிரியை செய்கிறான். எப்படி? மனசாட்சியை சாகடிச்சுட்டு தன்னுடைய பெருமைக்காக மனுஷங்க மத்தியிலே பெருமை கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குமாரனுக்குள்ள மட்டும்தான் நியாயப்பிரமாணம் 10 கற்பனை பூரணமாக இருக்கிறது. புரிஞ்சு போச்சா? ஏன்னா தேவனை கண்டவர் இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் தேவன் கிருபையாய் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்கின்ற இந்த புண்ணியத்தை மனுக்குலத்துக்கு அறிவிக்கும்படியாகத்தான் அனுப்பினார். ஆக ஒரு மனிதனாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனும் பொய்யனே. ரோமர்கள் நிருபம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பயங்கரமான ஸ்டடி. நம்மெல்லாம் ஏசப்பாவுடைய கிருபையினால மணிக்கணக்கில் உட்காந்து இதெல்லாம் நம்ம தியானம் செய்திருக்கிறோம். ஆமெனா? இப்போ நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, இந்த மலை பிரசங்கம் எப்படிப்பட்ட மகிமையை நமக்கு கொடுக்கிறது என்பதை மாத்திரம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி கிறிஸ்தெல்லாம் முடிச்சார்னு சொல்லி இன்னைக்கு எப்படி நாம் இந்த அன்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்போ தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நியாயப்பிரமாணம் 10 கற்பனை இருந்துச்சு. முதல் 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பாக இந்த இடத்துல தான் மனுஷன் பொய்யன் ஆயிட்டான். நான் நீதிமான்னு சொல்லி ஏமாத்திக்கின்னு நம்மை நாமே நம்முடைய இருதயத்துக்குள்ளே பெருமைப்படுத்துகிறோம். அதனால் இந்நாட்களுக்கு பிற்பாடு அவர்கள் இருதயத்தில் என் பிரமாணத்தை எழுதுவேன்னு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, அவர் தேவனுடைய குமாரன், என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பலியானார் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது நாமும் நியாயப்பிரமாண நீதி உடையவர்களாக மாறுகிறோம். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின மாபெரும் கிருபை. நல்லா கவனிங்க. மறுபடியும் எடுத்து அந்த வசந்த வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம். எரேமியா
33வது அதிகாரத்தில் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், 33ல் 33வது வசனத்தை வாசிங்க. 31-33 எரேமியா. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை, நல்லா கவனிங்க, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. ஆமென். சரி, நியாய பிரமாணம் யார் உள்ளத்தில் இருக்குது? குமாரன். ஆமென் சொல்லுங்க. யார் உள்ளத்துல? குமாரன் உள்ளத்துல நியாய பிரமாணம் இருக்குது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாண நீதி இல்லை, நியாயப்பிரமாண சுய கிரியை இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் என்பது மனுஷர்களுக்கு மத்தியிலே பயந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. என்றால் அடிமைக்குத்தான் பயம் இருக்கும். அடிமைத்தான் பயந்து ஒவ்வொரு நாளும் என்னை என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனால் குமாரன் சுயாதீனம் உள்ளவர், அவருக்குள்ள மட்டுமே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன கொடுக்கிறார்னா, என் குமாரனை அனுப்பி நான் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவேன். அவர் இந்த மனுக்குலத்திற்காக சிலுவையில் பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே என்னுடைய சத்துவத்தின் வல்லமையினாலே என் குமாரனை உயிரோடு எழுப்பி இந்த மனுக்குலத்துக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவன் இருக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆமெனா? அப்ப இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காகத்தான் சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்துல நியாய பிரமாணத்தை உள்ளே வைத்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனோடு ஒப்புரவாகி விட்டோம். இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஒப்புரவானதும் நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே எழுதப்படுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் 10 கற்பனை உள்ளது. மனுஷன் என்ன பண்ணுறான்? வெறும் 6 கற்பனையை மட்டும் மனசாட்சியில் சாகடித்து விட்டு, நான் என்கின்ற தேவனை மறுதளித்து விட்டு நான் சொல்லி மனுஷனுக்கு மத்தியில் பெருமையை சம்பாதிக்கிறான். புரிஞ்சு போச்சா? இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்னித்தையுமே சிருஷ்டிக்கல, பெருமை எனக்கு இல்லை, நீரே சர்வ வல்லவர், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமக்கே உண்டாவதாக. அப்படி துதிக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் நியாயப்பிரமாண நீதி வந்துவிட்டது. ஆமென். இப்போ நாம் என்ன செய்வோம்? முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. ஆமென், ஆமென் சொல்லுவோமா? இந்த அன்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த வசந்த வாசிக்கலாம், வாசிக்க பார்க்கலாம். அந்த நாட்களுக்கு பின் என்ன பண்ண போறேன்? உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கைனா, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே எழுதி, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவன். நல்லா புரிஞ்சுங்க, முன்னாடி தேவனை அறியல. யார் மூலமா தேவனை அறிகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். மரிச்சவங்க அத்தனை பேர் மரித்து போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், நீதிபரர், தேவன் நீதியை பூர்ணமாய் செய்தவர். அதனால தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அதனால நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லாமா? இப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாம் யாருடைய ஜனம்? இப்ப தேவனுடைய ஜனங்கள். இந்த விசுவாசத்தை துவக்கினவர் தேவனை விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயிலில் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆக இந்த விசுவாசத்தை துவக்கினவரை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறார். ஆமென். விசுவாசம். நல்லா கவனிங்க. இப்ப அந்த முதல் 4 கற்பனை நமக்குள்ள வந்துருச்சு. தேவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ முதலாவது தேவ அன்பு. தேவன் என் மேலே அன்பு வச்சு தம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக பலியாக்கினார். அவருடைய அன்பில் நம்ம பூர்ணப்படுவோமே ஆனால் மனிதனிடத்தில் அன்பு பூர்ணப்பட்டுரும். ஆமேனா? மனிதன் மேலே எந்த மனிதனும் எனக்கு விரோதி அல்ல. இந்த உடலுக்கு பெருமையை தேடக்கூடாது. ஆக விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். இந்த பொறுமை தான் கிறிஸ்துவின் பொறுமை. இந்த பொறுமை நமக்குள்ள வந்துடணும். இப்போ நல்லா கவனிங்க. முன்னாடி நாம
அவிசுவாசியாக இருந்தோம், நான் என் அப்படின்னு இருந்தோம், ஜனங்களுக்கு பயந்து பயந்து வெளியே நடித்தோம். ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தை துவக்கி நமக்குள்ளே விசுவாசத்தை முடிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடே ஓடும்போது நாம் அவிசுவாசியாகிய பரிசேயர்கள் வேதபாரகர்கள் போல அல்லாமல் தேவனுடைய குமாரர்களாக, ஆமென், தேவனுடைய குமாரர்களாக இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். இதுதான் மலை பிரசங்கத்தினுடைய மகிமை. எப்படி சொல்கிறோம்? எனக்குள்ள விசுவாசத்தை துவைக்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள்பரியந்தம் காத்து நடத்த வல்லமையுடைய நற்கிரிகளை துவைக்கினவர், அதான் விசுவாசத்துடைய பூரணம், நற்கிரியை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வேதபாரகர் பரிசேயர் என்பது நீதியா அல்லது தேவ நீதியா? இன்றைக்கு தேவ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஆமெனா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என் பாவத்துக்காக சிலுவையிலே பலியானார். இதை நம்ம நல்லா அனுபவிக்க 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 தேவனுடைய நீதி நம்மில் நிறைவேறி நாம் என்ன பண்ணோம்? தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஆமெனா? தேவனை தரிசிக்கணும்னா, அப்பா உங்கள் பிள்ளைப்பா, அவன் எனக்கு விரோதமாக என்னென்னமோ பாவம் பண்ணான், ஆனால் அவனை நீங்கள் தான் சித்தம் கொண்டீங்கன்னு சொல்லி நான் பயங்கரமாக சகித்தேன்பா, அப்போது நீ வாடா என் சல்லன்னு தூக்குவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமெனா? இதுதான். ஆனால் பரிசேயர்களும் வேதபாரகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய குமாரனை தள்ளிட்டாங்க. இதுதான் பயங்கரம். ஏனென்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு பவுல் ஸ்டேட்மெண்ட் அவர் முடிச்சிட்டாரு. சுயநீதி, பயப்படுறாங்க இல்லையா? பயத்தின் ஆவி, நியாயபரமான பயம், மனுஷனுக்குள்ள பயம் இருக்கும். என்னை என்ன சொல்லிடுவாங்களோ, என்னை பற்றி ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களோ, ஜனங்க மத்தியில் பெருமை தேடுவது தான் பயம். ஏன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். இப்போ திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். விசுவாசமா நியாயப்பிரமாணமா? இந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவங்க, ஆனால் நாமெல்லாம் விசுவாசத்தை கை கொள்ளுகிறவர்கள். எடுத்து வாசிங்க. இப்போ அந்த ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை விசுவாச பிரமாணத்தை இப்போ கொண்டு வருகிறார். எடுத்து வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 20 வாசிக்க பார்க்கலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணுமா? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. வேதபாரகர் பரிசேயர் எதை ஃபாலோ பண்ணுறாங்க? பயம், சுயநீதி, தங்களுடைய பெருமைக்காக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுத்த போல் இருப்பாங்க. தங்களுடைய பெருமைக்காக வெளியில் கொலை செய்ய மாட்டாங்க, ஆனால் உள்ள பகை இருக்கும். புரிஞ்சு போச்சா? தங்களுடைய நீதிக்காக ஜனங்க எல்லாம் எல்லாரும் என்ன நீதிமானு சொல்லணும், விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள விபச்சார சிந்தை இருக்கும். ஜனங்க எல்லாம் எல்லாரும் நீதிமானு சொல்லணுக்காக பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் எங்கே பார்த்தாலும் பொய் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேதபாரகர் பரிசேயர் நீதி. ஆனால் தங்களுடைய மகிமைக்காக, தங்களுடைய பெருமைக்காக தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒவ்வொரு மனிதனும் பெருமைக்காரலாக போயிட்டோம். ஆனால் விசுவாசிக்கிற நாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள்? தேவனுடையவைகள். அப்போ என்கிட்ட ஒரு நீதி இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். அப்புறம் எதுக்கு நமக்கு பெருமை? நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே தாழ்த்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இதை தான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பலனை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கொடுக்கிறார். ஆமென். இந்த நீதியை, அவருடைய நீதியை இன்றைக்கு நமக்குள்ள பூரணமாய் கொடுக்கிறார். இப்போ நல்லா டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறாரு. எப்பா, நியாயப்பிரமாணம் என்பது உன் நீதி கிடையாதுப்பா, நீ சரி, அது உனக்கு நீ நீதிமானே இல்லை, அது என் தேவனுடைய பிரமாணம். இந்த மனசாட்சியை எனக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சியின்படி என் தேவனை நான் மட்டுமே மகிமைப்படுத்துகிறவர். நீ என்னோட சிலுவையில் செத்தாத்தான் இந்த நியாயப்பிரமாண நீதியை நீ செய்ய முடியும்னு சொல்ல வராரு. ஆமெனா? ஆக நியாயப்பிரமாண நீதியா தேவநீதியா? தேவநீதி என்பது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிப்பது. ஏனென்றால் பெருமை நம்ம தேடுற இல்லையா அந்த உடம்புக்கு. அப்போ ஒரு விசுவாசி என்ன பண்ணா? தேவனை மகிமைப்படுத்துகிறான், அவ்வளோதான். அவிசுவாசி, நியாயப்பிரமாண சுயநீதிக்காரன் தன்னை பெருமைப்படுத்துகிறான். ஆனால் ஒரு விசுவாசி தேவனை மகிமைப்படுத்துகிறான். புரிஞ்சு போச்சா? விசுவாசி யாரை மகிமைப்படுத்துகிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ தேவனை மகிமைப்படுத்தினா தமக்கு வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்களை அப்படியே சகிப்பான். இதை நாம் புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்போம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும்
தேவனுடையவைகள், அவர் தான் சர்வத்தையை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ 21 சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்னது? நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையில் கொடுத்துட்டாரு. சட்டம், எழுத்து கொள்ளுகிறது. ஆமென். இந்தடா சட்டம் வந்துருச்சு, இந்தா கொலை செய்யாத அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அப்போ எழுதி கையில் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, இவன் கொலை செய்கிறான்னு அர்த்தம். ஆமேனா? இந்த கொலை செய்யாத, எழுத்து கொள்ளுகிறது. சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மரணத்தை தம்முடைய மாம்சத்தில் ஒழித்து. ஆமேனா? அப்படின்னா உனக்குள்ள கொலை பாதகம் இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் இல்லையா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள கொலை இருக்குது, வெளியே மட்டும் கொலை செய்யாமல் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாண சட்டம் அடிமைகளுக்கானது. நியாயப்பிரமாண சட்டம். பயந்து கொலை செய்யாமல் இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள கொலை பாதகம் உள்ள இருக்குது. இப்போ ஏசப்பா சொல்றாரு, ஆனால் நான் தேவகுமாரன். ஆமேனா? நான் ஒருத்தர் மேலேயும் கொலை பாதகம் யாரையும் நான் பகைக்கல, எல்லாரையும் நேசிக்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் என் பிதாவினால் சித்தம் கொள்ளப்பட்டவர்கள், எல்லாரும் என் பிதாவின் பிள்ளைகள். ஆமேனா? நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நமக்கு சொல்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகர் அப்படின்னு சொல்ற நமக்குள்ள இந்த நீதியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் மலை பிரசங்கத்தின் மகிமை. ஆமேன். நமக்குள்ள இருக்கிற எல்லா கொலை பாதகங்களும் நம்ம விட்டு வெளியே போகிறது. இந்த வேளையில எல்லா பகைகளையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒழிக்கிறார். ஆமேன் சொல்லாமா? நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதபர்ப்பா, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி மாம்சத்தின்படி உனக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நீயும் சட்டத்துக்கு பயந்துக்குன்னு கொலை செய்யல. உனக்குள்ள பகை இருக்குது, சட்டத்துக்கு பயந்துக்குன்னு நீ என்ன பண்ற? கொலை செய்யல. ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல பலமும் அன்பும் உள்ள ஆவியை நமக்கு, அந்த ஆவியில தான் நம்ம என்ன பண்ணா ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பு கூற முடியும். இப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான். ஆமேனா? எப்பா, நீ சும்மா மாம்சத்துல ஜனங்களுடைய பெருமைக்காக, புரிஞ்சு போச்சப்ப, பெருமைக்காக நீ கொலை பண்ணல. ஆனால் உனக்குள்ள கோபம் இருந்துச்சுல்ல, நீ கோச்சிக்கணும்ல. உன் சகோதரனை பார்த்து அவன் வேஸ்ட்டுடா அவன் அப்படி சொல்கிறது உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவனுக்கு பிழைக்க தெரியாதவன்டா அவன் சோம்பேறிடா அவன் இப்படிடா அவன் அப்படிடா அவன். ஏன் நீ உன் சகோதரனை குறித்து கமெண்ட் அடிக்கிற? உன் சகோதரனை குறித்து நீ அறிக்கை செய்கிற, நீ நரகத்துக்கு போயிடுவேன்றாரு. அப்போது நம்மளாம் இதை செஞ்சோமா இல்லையா? ஆமேனா? அப்பா, நான் இதெல்லாம் செஞ்சேனே அப்படின்னு நீ ஒத்துக்கிற பாரு. இன்றைக்கு தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்து ரத்தத்தினால் அந்த பாவம் கழுவப்பட்டு நீ நீதிமானாக்கப்படுகிறாய். ஆமேனா? யாரையும் நம்ம பகைக்க தேவை. முடிஞ்சா உன்னால அவங்களுக்கு நன்மை செய்ய முடியலையா, அமைதியா உக்காந்துக்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சொல்றாரு பாருங்க, அவருடைய நீதி. ஆகையால் நீ பலிபீடத்தினத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். நல்லா கவனிங்க, ரொம்ப பயங்கர அன்பினுடைய பூர்ணம் இது. நல்லா கவனிங்க. உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறை. நம்ம சொல்லுவோம், நான் அவளாம் மன்னிச்சிட்டேன், நீ மன்னிச்சிட்ட, ஓகே. ஆனால் உன் மேலே அவனுக்கு கசப்பு இருக்கே. ஆமென். அப்போ நான் தான் சொல்றேன், அந்த மனுஷனை என் தேவன் அல்லவா சித்தம் கொண்டார். இல்லை நான் அவனெல்லாம் மன்னிச்சிட்டேன், அவன் தான் என்னை இப்படி பண்ண அப்படி, அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒப்புரவாகுதல் இது நான் சொல்லிட்டு ஏற்கனவே. அந்த அன்பு, தேவ நீதிமான் என்றால் யார் என்றால் கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த நீதி என்பது, நீதி என்றால் எது என்றால் கிறிஸ்து இயேசுவோடு கூட சில பலியாவது நீதி. அவன் உண்மையிலே கிறிஸ்து இயேசுவோடு கூட மாம்சத்துக்கு செத்து விட்டான் என்று சொல்ல அவன் நீதிமானாக இருக்க வேண்டும். அவன் நீதிமான் என்றால் தன் சகோதரனை சிநேகிக்க வேண்டும். தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவனே நீதிமான். இவன் எப்போது நீதிமானாக மாற முடியும் என்றால், தான் சுயத்துக்கு இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தால்தான்
தன் சகோதரன் மேல் அன்பு கூற முடியும். புரிஞ்சு போச்சா? புரிதா இல்லையா? நீதி எது நீதி? கிறிஸ்து இயேசு ஒரு சிலுவையில் பலியாவதே நீதி. ஏன் அவரோட பலியாகணும்? தேவன் சர்வ வல்லவர், நான் இல்லை. நீதி நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? தேவனே சர்வ வல்லவர். அப்போ எது நீதி? கிறிஸ்து இயேசுவோடு கூட என் ஆத்துமா சிலுவையில் செத்து போச்சு. அப்போ இந்த நீதி உள்ளவன் தான் நீதிமானாக தன் சகோதரனை பகைக்க மாட்டான். இப்போ நீ காணிக்கை செலுத்த வர, காணிக்கை யாருக்கானதுன்னா தேவனுக்கானது. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் போஷிக்கிறீங்க என்பதுக்கான அடையாளம் தான் காணிக்கை. அதுதான் ஏசப்பா சொல்லிட்டாரு, வருஷத்தில் 3 தரம் உன்னுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் என் சமூகத்தில் வரணும், நான் கொடுத்துருக்கிற சந்தோஷத்தை என் பிள்ளைங்க வந்து அனுபவிக்கணும். அவருடைய நோக்கமே பண்டிகை கொண்டாடுறது தான். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆமேனா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை இருக்கும்னா நீ சர்ச்சுக்குள்ளே வர என்னை ஆராதிக்கிறதுக்கு. எல்லாருக்குள்ளேயுமே தெய்வ பக்தி உண்டு. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர்கள் கூட ஆராய்ச்சி பண்ணுறான், கடவுள் எப்படி இருப்பார் என்ன இருப்பார்னு. அவன் என்ன செய்கிறான்னாக்கா, அவனுக்கு சரியான கெஸ்ஸிங் இல்லை, அவனுக்கு சரியாக நிதானிக்க தெரியாமல் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் என்ன சொல்கிறான்? கடவுள் இல்லைன்றான். அப்புறம் என்ன அர்த்தம்? அவன் கடவுளை தேடி இருக்கிறான். உண்மையாக இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கடவுளை தேடி இருக்கிறான், அவன் சரியாக அவனுக்கு கிடைக்கல. நம்ம மேல் இரக்கம் வைத்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? அவருடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் விசுவாசத்தை துவக்கினவர், நம்மில் விசுவாசத்தை முடிக்கிறவர், நம்மை பூர்ணப்படுத்துவாராக. அவரை நம்ம நோக்கி பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு? முன்பொரு காலத்தில் நீயும் வேதபாரகன் பரிசேயன் போல உன் சகோதரனை நீ பகைத்தாய். உன் இருதயத்துக்குள்ள கோபம் இருந்துச்சு, உன் இருதயத்துக்குள்ள எரிச்சல் இருந்துச்சு, உன்னுடைய இருதயத்துக்குள்ள உன் சகோதரனை தூஷித்தாய். மற்றவளை தூஷிக்கிற ஒரு அனுபவம், பரியாசமான அனுபவம் இருந்துச்சு. அப்போ இந்த மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஆமேனா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதுதான் விசுவாச பிரமாணம். விசுவாசம். தேவகுமாரன் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா நீ நேராக போயிட்டு பலிபீடத்தை பக்கத்துலேயே காணிக்கை வச்சிரு. ஏன் பலிபீடத்து பக்கத்துலேயே காணிக்கை வைக்க சொல்கிறாரு? நீ எடுத்துக்கின்னு போனன்னா கூட அவன் ஒப்புரவாகல போகின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுவேன். நீ அந்த காணிக்கையை பலிபீடத்துலேயும் போடல, உன் வீட்டுக்கும் கொண்டு போகலை, பலிபீடத்தை பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த ஞாபகத்தோடு போயிட்டு, எப்பா சாரிப்பா என்னை ஒப்புரவாக்கிடு. சகேயு, அந்த நாட்கள்லாம் பார்த்தோன்னா சகேயு பிரசங்கத்தை அவ்வளவு டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. சகேயு அவர் என்ன பண்ணார்? அநியாயமாக தன் சகோதரனை என்ன பண்ணார்? வட்டிக்கு வாங்கி பிழைத்து அவர் வேறு மாதிரி போய் கொண்டிருந்தார். ஆனால் கிறிஸ்து உன் வீட்டுக்கு நான் வரணும்னு சொன்னதும் அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாகவே வெளியிலே நிற்க வச்சு, ஆண்டவரே நான் என் இடத்துல அநியாயமாக வாங்கினது உண்டான நான் நாளத்தை திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியை பாதியை ஏழை கொடுத்துறேன், 0 பேலன்ஸ் நின்ட்டார். ஆமேனா? 0 பேலன்ஸ். நாளத்தினா வட்டி போட்டு கொடுத்துட்றேன். அப்போ ஏகப்பட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க, அதாவது வந்து அநியாயமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இருக்கிற என்னுடைய சொத்து இருக்குதுன்னா அதை நான் பாதி வந்து வட்டியை முதல்ல குத்துறாரு, மீதி கொஞ்சம் பாதி இருக்குது, அந்த பாதியத்தை ஏழைக்கு வந்து 0 பேலன்ஸில் நிற்கிறாரு. 0 பேலன்ஸ் காட்டி முழுக்க இயேசு கிறிஸ்துவே என் நீதி, இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர் என்று சொல்லி சகியங்க அறிக்கை பண்ணுறாரு. புரிஞ்சு போச்சா இல்லையா? 0 பேலன்ஸ். அப்போ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர். ஆமேனாம்? இயேசு கிறிஸ்து உயிர் தந்த வல்லமை நம்மில் மகிமைப்படுவதாக. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக சொல்கிறாரு, உன் சகோதரனோட நீ எப்போதுமே ஒப்புரவாகிரு, ஏன்னா அந்த சகோதரனை படைத்தவர் நம்முடைய பிதா. ஆமேன் சொல்லாமா? அப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்கின்ற பிரமாணத்தின்படி நீ வெளியே கொலை செய்யாமல் இருந்துட்டு நான் நீதிமான் தம்பட்டை அடிச்சுக்காத. உன் மனசாட்சிக்கே தெரியும் நீ யாருமேலாம் கோபம் கொண்ட. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய கோபம் தனி. அப்போ எது பாவம்? தன் சகோதரனை பகையோட வீட்டில் சண்டை போட்டுக்கின்னு, கணவனோடு சண்டை போட்டுக்கின்னு நிறைய மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வைராகியத்தோடு இருப்பாங்க. அதே போல் சில கணவன்மார்கள் மனைவி கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. அந்த வைராகியம் இருக்கும், அது கசப்பு இருக்கும். அதெல்லாம் பேய்த்தனம் என்று யாக்கோபு எழுதுகிறார். அது அப்போஸ்தலனாகிய பவுலும் எபிரேயர் நிருபத்தில் எழுதுகிறார். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, உடனடியாக நீங்கள் போய் முதல்ல ஒப்புருவாங்க. நல்லா கவனிங்க, தேவன் மன்னிக்கிறவர். ஆமேனா? தேவன் என்ன பண்ணுறவர்? மன்னிக்கிறவர். அப்போ யாரெல்லாம் மற்றவங்க செய்கிற பாவத்தை போய் மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தெய்வீகம் இருக்குது, அவங்க தான் தேவகுமாரர்கள். அப்போ நீ முந்திக்க,
அதை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முன்பொரு காலத்தில் நீ கூட வெளி தோற்றத்தின்படி கொலை செய்யாமல் இருந்த, ஆனால் உள்ளுக்குள்ளே பகர்ந்துச்சு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவகுமாரனாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பாவத்தை சிலுவையில் சுமந்து விட்டவராகிய நான் சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து ரட்சகர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் வைத்திருந்த கோபம், வைராகியம், பகை, கசப்பு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மன்னித்து விடுகிறார். கரங்களை ஆமென் சொல்லாமா? நீங்கள் இயேசு கிறிஸ்து நீதியை பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென். இதுதான் இந்த மலை பிரசங்கத்தின் ரகசியமே. நம்மை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய குமாரனாக, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மை மகிமைப்படுத்துகிறார். 25ஆம் வசனம் சொல்றாரு பாருங்களேன். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் தீராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்றேன். எப்பா, கோற்றும் கையுமே அலையாதரா. ஆமேனா? நல்லா கவனிங்களே, பயங்கரமான ரகசியம் இது. உன் எதிராளி உங்ககிட்ட ஏதோ பிரச்சனைக்கு வரான். அந்த பிரச்சனை போலீஸ் கேஸ்ன்னு போகுது. அப்போ அது போலீஸ் கேஸ்ன்னு போகிறதுக்கு முன்பதாகவே நீ சமாதானம் ஆயிடு. காரணம் என்னன்னா, நீ கோர்ட்டுன்னு போயிட்டுனா உனக்கு ஜெயிலில் போட்டுருவேன், உனக்கு இவ்வளோ இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு இந்த செக்ஷன் அந்த செக்ஷன்லாம் நம்ம மேலே தாறுமாறாக தூக்கி போட்டுட்டு கடைசியில் உன் கையில் இருக்கிற காசும் இல்லாமல் போயிடும். அதனால் வீணாக போயிட்டு நீ ஒரு ஓட்டாண்டியாக போகிறதுக்கு முன்பதாகவே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லித்தராது பாருங்களேன். உன் பணத்தை ஏன்டா விரயமாக்குற? எங்கேயோ வெளியில் இருக்கிற ஒரு சண்டை, அந்த சண்டையை போய் பிடிச்சிக்கின்னு அவன் என்னை எதை சொல்லிட்டான், என்னை அதை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போய் அதை உள்ளே ஏற்றிக்கணும். மகிமையெல்லாம் யாருக்கு? இந்த உடம்புக்கு அல்ல, இந்த உலகத்துக்கு அல்ல. உலகம் என்றால் சிருஷ்டிக்கப்பட்டது, காணப்படுவது, காணப்படாதிருக்கிற, நித்தியமாக இருக்கிற, அதரிசனமாக இருக்கிற தேவனுக்கே சதா காலமும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? அப்போ நீ என்னை என்ன வேணா சொல்லிக்க போ. அப்போ உன் எதிராளி உங்ககிட்ட சரி, உன் மேலே தப்பே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையை முத்த வைக்காத. நமக்கு நல்லா தெரியும் இது போலீஸ் பிரச்சனையாக போகுன்ற மாதிரி இருக்குதா? ஒப்புரவாயிடு. நீ போயிட்டு அவனுக்கு போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்துட்ட பாருங்க, அவங்க வெயிட்டாக அவன் மேலே கேஸ் போட்டுக்கிறாங்க. இது அவன் பக்கம் மிரட்டுவாங்க போலீஸ் எல்லாம். ஏன்னா அவங்கள துர்க்கிரிகளுக்காகத்தான் அவங்க அதிகாரியாக இருக்கிறாங்கன்னு ரோமர் 13 பவுல் சொல்லிட்டார். இதெல்லாம் வாஸ்துன்னு பண்ணால் அது பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். ஆனால் இன்றைக்கி தேவன் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டு அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, மேக்சிமம் போலீஸ் ஸ்டேஷன் கைக்கு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் யாராச்சும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் இந்த பாவத்தை மன்னிக்கிறார். ஆமேன் சொல்லாமாம்மா? ஆமேனா? புரிஞ்சுக்க, நல்லா கவனிங்க. ஏன்னா இது பலவீனமானவர்கள். நான் எவ்வளோ பெரிய நீதிமான், எனக்கு எப்படி நீ அநீதி செய்யலாம்? தேவனுக்கு முன் ஒரு காரியத்தை நான் பல முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஞாபகம் இருக்குதா? நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய நீதியை எந்த மனுஷனையும் முன்னாடி வச்சு நம்ம நோக்கவே கூடாது. நம்ம யாரை முன்னாடி வச்சு நோக்கணும்னா, தேவனை முன்னாடி வச்சு நம்ம பார்க்க கற்றுக்கணும். தேவனை முன்னாடி வச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரே சர்வ வல்லவர். எது என்னுடையது? எதை நான் கொண்டு வந்தேன்? எதை நான் எடுத்துன்னு போகிறேன்? ஆனால் இடையில் நான் தேவனுக்கு விரோதமாக சத்ருவாக இருந்தேன். அவர் என் மேலே வச்ச இரக்கத்தினாலே தம்முடைய குமாரன் என்னை மீட்டு கொண்டார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமேன். நான் செஞ்ச அத்தனை பாவத்துக்கு அவர் சரீரம் அந்த கேடு அடைந்து என்னை மீட்டு கொண்டாரே. அப்போ இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அல்லது கோர்ட்டும் கையுமா வக்கீலை போய் பார்த்து எனக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி மாம்சத்தில் போராடின நம்முடைய அநீதியை என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுவாமா? தேவன் இன்றைக்கு ஒரு ரத்தத்தினால் நம்ம நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா! கர்த்தர் பெரியவர். எத்தனை சந்தோஷமாக இருக்குது. என்னால் நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. என் தேவனுடைய நீதி மாத்திரம் எனக்கு போதும். அடுத்தது 27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது எத்தனையாவது கற்பனை? சரி, விரல விட்டு சொல்லிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்புறம் என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் விக்கிரகத்தை உண்டாக்காத. ஆமேனா? 2வது கற்பனை. 3வது கற்பனை, உன் தேவனுடைய கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5ஆம் கற்பனை, உன் ஆயுஷ் நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமேனா? 6வது கற்பனை,
கொலை செய்யாதிருப்பாயாக. ஐ மீன் அதான் இப்போ 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 மனிதனுக்கு இந்த பிரச்சனை தான் கொண்டு வந்து பேசுகிறார். இப்போ புரிஞ்சு போச்சா? கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நல்லா கவனிக்கணும். இதை தான் அப்படி லைனாக கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? உனக்குள்ள தேவ அன்பு இருக்குமே ஆனால் உன் சகோதரனை நீ பகைக்க மாட்ட. உனக்குள்ள எப்போது தேவ அன்பு இருக்கும்? நீ தான் தேவனையே காணவில்லையே. நான் தேவகுமாரன், ஆமென். என்னுடைய மரணத்தை நீ விசுவாசிப்பாயானால் நீ உன் சகோதரத்தை அன்பு கூறுவாய். ஆமேனா? இப்போ என்ன சொல்றாருன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று 7வது கற்பனையாக எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ எழுதி கொடுக்கப்பட்டது எழுத்து உன்னை கொல்லுகிறது. என்ன? உனக்குள்ள விபச்சாரம் இருக்கிறது. ஆனால் வெளியே உனக்குள்ள விபச்சார சிந்தை இருக்குது, காம விகாரம் இருக்குது. காமம் தேவனுடையது, தேவன் கொடுத்தது காமம். ஒரு ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுவது தேவன். காமம் என்பது தேவன் கொடுத்தது. ஆனால் காம விகாரம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. பிசாசு தூண்டி விட்டுட்டான். அப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்படியே நீங்க சகோதரிகள் எடுத்துக்கணும். ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனோடு தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று. இப்ப கவனிங்க, இன்னைக்கு கொல்கத்தாவில் நடக்கிற இந்த கொடுமை எனக்கு பயங்கர பெரிய ஒரு கொடுமை. என்னன்னா, அவன் போனான், அந்த சகோதரி, அந்த டாக்டர், பிஜி படிக்கிற அந்த டாக்டராக போயிட்டு அந்த நைட்டில் பாவம் நைட்டெல்லாம் போயிட்டு அந்த சகோதரி நிறைய வேலையை முடிச்சுட்டு வந்து ஓய்வு எடுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவ்வளவு கொடூரமாய் அந்த சகோதரியை சிதைத்திருக்கிறான். என் கர்த்தராகிய தேவ கிருபை அந்த குடும்பத்தின் மேலே பெருகணும், அந்த சகோதரி குடும்பத்தின் மேலே இரக்கம் பாராட்டணும். ஆனால் இதை இந்த யூடியூப்பில் எடுத்து போடுறானுங்க, அவ்வளவு கொச்சையா. என்ன சொல்கிறேன்னா, ஒரு காரியத்தை நம்ம பேசும் உண்மைதான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு காரியத்தை பேசும்போது அது போயிட்டு கேட்குறவங்க இருத்தில் எப்படி போய் பதியும். அதனால் மேக்சிமம் எப்பவுமே துர்க்காரியங்களை பரப்புறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம அறிக்கையிடுறோம் பார்த்தியா, ஒருத்தருடைய மனம் அப்படியே நம்ம பேசுகிற வார்த்தை அப்படியே போய் நிற்கும். அந்த வார்த்தையை வந்து நல்ல வார்த்தையை பிரயோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த யூடியூப்பில் பண்ணுறானுங்க பாருங்கள், அவ்வளவு கொடுமையாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள விபச்சார சிந்தை மோகம் இருக்கிறது. ஆனால் வெளியில் என்ன பண்ணுறான்? பயந்துக்குன்னு அவன் என்ன பண்ணல, விபச்சாரம் செய்யலை. ஏன் பயப்படுறான்? என்னை விபச்சாரக்காரன்னு இந்த உலகம் சொல்லிடுன்னு சொல்லிட்டு தான் பெருமைக்காக பயந்து அந்தரங்கத்தில் பாவம் பண்ணுறான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இருதயத்தில் எத்தனை பேர் நீ இச்சித்த. ஆமென். நல்லா கவனிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்ற முடியாது. நான் தேவகுமார், நான் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா இருதயத்துக்குள்ள எவ்வளவு விபச்சார சிந்தை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமெனா, உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட இச்சை இருந்திருந்தாலும் என் ரத்தம் இன்னைக்கு உன் பாவமர கழுவுகிறது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவகுமாரனாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பாவத்தை எல்லாம் நான் கழுவி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் ஏசப்பா சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட இச்சையில், நம்மலாம் பார்த்தோன்னா முன்னாடி சினிமா மோகம் அவ்வளவு கொடுமையாக இருக்கும் இல்லையா? இந்த சினிமா வந்து 100% விபச்சார ஆவி. நல்லா கவனிங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நேசிக்கணும். சினிமாவை பண்ணுறானாக்க அவனையே நீ நேசிக்கிறேன். நீ தப்பாக பண்ணுறானுங்க, அவன் தான் போய் சினிமா எடுக்கிறானே. நீ மனம் திருப்பி வான்னு தான் நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நேசிக்கணும் நம்ம சகோதரர்களை. நல்லா கவனிங்க. அந்த சினிமாவில் போயிட்டு இச்சை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தாறுமாறாக உள்ளே போனோம். அல்லது நமக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது, நாங்கள் கூட படிக்கும்போது, இப்போ நாங்கள்லாம் 10th படிக்கும்போது தான் என்ன பண்ணாங்கன்னா கோ எஜுகேஷனாக இருந்துச்சு. அப்போ கோ எஜுகேஷன், சகோதரிகளும் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிப்போம். நான் 10th எப்போ படிக்கிறேன்னா 1997 நான் 10th போகிறேன். அப்போ 10th நான் போனது என்ன பண்ணாங்கன்னா, அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா பேரம்பாக்கத்தில் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் 2ஆக பிரித்தாங்க. நல்லா சைக்காலஜிக்கலாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறானுங்க எல்லாம். அதனால் இவங்களை ஒன்றா வச்சா ரொம்ப பிரச்சனை சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பிரித்தார். தேவ கிருபை, அதெல்லாம் தேவ கிருபை, ஆண்டவர் நல்லவர். அப்போது அநேக ஸ்கூலில் கோ எஜுகேஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரித்தாங்க. அதே அப்புறம் கல்லூரிகள் கூட பார்த்தோன்னா உமன்ஸ் கல்லூரி, அப்புறம் உமென் கல்லூரி, அப்புறம் மென் கல்லூரின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில ஸ்கூலில் வந்து கோ எஜுகேஷன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இப்போ நம்ம கோ எஜுகேஷன் இருக்கிறோமோ இல்லை தனியாக பர்டிகுலராக படிக்கிறோமோ என்னவோ, எப்படி இருந்தாலும் மனசு கடை போகுது. ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைங்கள் மத்தியில்
இயேசு ராஜாவுடைய அன்பை மட்டும் சொல்லுங்க, நெகட்டிவான வேர்ட்ஸை வந்து மேக்சிமம் பயன்படுத்த வேண்டாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தில் நீ அவளோட விபச்சாரம் செஞ்சுட்ட, ஆனால் இப்போ உனக்காக நீ இந்த சரீரத்தில் செஞ்ச இந்த பாவத்துக்கு என் உடல் அந்த கேடு அடைந்தது, நான் உரு சிதைக்கப்பட்டேன், உரு குலைக்கப்பட்டேன். அப்போ என்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எச்சை இருந்துச்சேப்பா அப்படின்னு நம்ம உணர்றோம் பாருங்க. அந்த வினாடி நம்முடைய இருதயத்தில் தேவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய இருதயத்தை நீதி உள்ள இருதயமாக மாற்றுகிறார். ஆமேனா? இன்னைக்கு யார் யாருடைய இருதயம் எல்லாம் அப்படி கேடுபாடாக இருந்துச்சோ எல்லாருடைய இருதயத்திலும் தேவன் இன்றைக்கு தேவன் நீதியில் நம்மை நிரப்புகிறார். ஆமேன் சொல்லுவோமா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க என்னை விசுவாசித்து விட்ட பிற்பாடு, நான் தேவகுமாரன், உன் பாவத்துக்காக தான் நான் பலியான்னு சொல்லிட்ட பிற்பாடு மறுபடியும் பாவம் செய்யாத, அதையும் மீறி உன் கண் உனக்கு இடலை உண்டாக்கினால், தொடர்ந்து வாசிக்க போல, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சில பேர் வந்து சபைக்குள்ள வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை பிற்பாடும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த இச்சை வந்து சில பேருக்கு சிந்தையில் பயங்கர டார்கெட் பண்ணி பாவத்தில் விழவும் தள்ள வைக்கும். இப்போது நமக்குள்ள ஒரு சிந்தை வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு அசுத்த சிந்தனை வருது வச்சுங்களேன், அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. போயிட்டு தேவ சமூகத்தில் போய்ட்டு பச்சையாக சொல்லுங்கள். அது கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா வேதத்தில் நம்ம மனிதன் எப்படிப்பட்ட கேவலமானவன்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்குது. நம்மளாம் அதை வெளிப்படையாக நம்ம தியானம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பப்ளிக்காக பேசணும்னா அதை சொல்லிட்டுனே மனித உரிமை கமிஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க, கேஸ் போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா மனிதன் அப்படிப்பட்டவன். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாவியின் மேலே அவர் பூரணமாக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறார், அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்குதா, நேராக போய் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே ஏன் இப்படிப்பட்ட சிந்தனை வந்துச்சேப்பா, வருதேப்பா, இப்படிப்பட்ட சிந்தனை எனக்குள்ளே வந்துச்சே, எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்ணு இப்படிப்பட்ட அசுத்தத்தை பார்த்துச்சே அப்படின்னு அறிக்கை பண்ணு. அதை பிடுங்கி போடுன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, எழுத்தின்படியேன்னு சொல்கிறார், எழுத்தின்படியே பிடுங்கி போட்டுரு. அது வந்து சுயநீதி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விக்கிரகாரர்களெல்லாம் விரதம் இருப்பாங்க, நான் விரதம் இருந்து என் உடம்பை வருத்திக்கிறேன், தீ மிதிப்பாங்க, தன்னுடைய காலை வருத்தி கொள்கிறாங்க, தன்னுடைய உடலை வருத்தி கொள்கிறாங்க. அப்படி வருத்தி கொள்வதன் மூலமாக என் பாவம் கழிவுபடி சத்தியமாக போகாது. அப்போ நான் ஆண்டவர் வந்து எழுத்தின்படியே உன் கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்கிறாரா? இதனுடைய தீவிரத்தை நாம் நல்லா சிந்திக்கணும். அப்போ ரெண்டு கண்ணு எழுத்தின்படியே உனக்கு விபச்சார சிந்தை உன் கண்ணு கொடுக்குது அப்படின்னா பிடுங்கி போட்டு உன் நல்லது, நீ கண்ணு கூட இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை விட இது எதை சொல்ல வர்றாருன்னா, அறிக்கை செய். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம அறிக்கை செய்கிறதுல தான் இப்போ நம்ம அறிக்கையை பற்றி தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்ய கற்றுக்கணும். ஆண்டவரே, இப்போது நல்லா கவனிங்களேன், நான் வந்து என்னுடைய வலது கண், ஏங்க வலது கண்ணுன்னு சொல்கிறாரு, கண்ணுன்னு சொல்ல தேவையில்லையா? இப்போ இந்த வலது கண்ணுன்னு சொல்கிறதுனா ஒரே நோக்கம், ஒரே ஃபோக்கஸ். நம்ம ஒரு நோக்கத்தை சொல்கிறார். ஒரு கண்ணு பார்த்துச்சுன்னா இடது கண்ணும் சேர்ந்து பார்க்கணும்னு சொல்ல வர்றாரு, ஒரே நோக்கத்தை சொல்ல வர்றாரு. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ அறிக்கை செய்யும்போது, சே நான் எவ்வளோ பெரிய பாவி. நல்லா கவனிக்கணும், தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட தெரியுமா, உன் உள்ளத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கு நான் உன்னை சிறுமைப்படுத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில். பயங்கரமான சத்தியம் அது. என் உள்ளம் எப்படிப்பட்ட கேடுபாடானது என்பதை நான் அறிந்து கொண்டு, நான் புரிந்து கொண்டு, ஆமாண்டவரை மனசாட்சி உள்ள என் இருதயத்தில் நான் எவ்வளோ பெரிய பாவி என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய இரக்கத்துக்கு வரணும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். நமக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிற கவனிங்க, தயவு செய்து சொல்கிறேன், அசுத்த சிந்தனைகளுடைய உலாத்தாதீங்க. நம்மில் அநேக பேர் என்ன பண்ணுறோன்னாக்கா, அசுத்த சிந்தை நமக்குள்ளே வருது, பழைய பாவங்கள், அதை அப்படியே கேர்லெஸ் பண்ணி இவங்க போராடுவாங்க. தயவுசெய்து நீ எவ்வளோ தான் போராடினாலும் பாவத்தோட போராடணும், பாவத்தை ஜெயிக்க முடியாது. நேராக தேவ சமூகத்துக்கு போ. ஆண்டவரே, என் கண்ணு இப்படி இச்சிக்குது அப்பான்னு அப்படியே ஒத்துக்க. அந்த வினாடியே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார். ஆமென். அதை பிடுங்கி போடுன்னு என்ன அர்த்தம்னா, நீ அந்த பாவத்தை அறிக்கை பண்ணும்போது உன் கண்ணு உன்னை விட்டு போயிடும், அந்த இச்சை உன்னை விட்டு போயிடும். அதை தான் சொல்ல வர்றாரு. ஆமென். பிடுங்கி போட்டுரு அப்படின்னு அறிக்கை பண்ணிவிடு. ஏன்னா உனக்குள்ள தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்துரு. அறிக்கை பண்ணிட்டேன்னா அந்த பாவம் உன்னை விட்டு போயிடும். அப்படி இல்லைன்னாக்கா எழுத்தின்படியே நீ பிடுங்கி போட்டுட்டு கூட நீ குடுனா சுற்றிக்கோன்றாரு. ஆமென்.
ஆக அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் நம்மை உதவி செய்வார். அப்புறம் உன் வலது கை உனக்கு இடரை உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும். இந்த கை என்று சொல்லுவது எழுத்தின்படி விபச்சாரம் செய்வது. இன்னைக்கு நிறைய அபியூஸ் நடக்குது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு நான் வாலிபர் கூடுகையில் நிறைய ஆலோசனை கொடுப்பேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வாலிப பிள்ளைங்க வயசானவங்கலாம் கூட பார்க்காதீங்க. ஏன்னா மனுஷன் எவ்வளோ பலவீனமானவன். ஏன்னா சில பேர் என்ன அந்த அந்த குணத்திலேயே சுற்றின்னு இருப்பான், அந்த ஆவிலேயே சுற்றுவாங்க. அந்த கை என்ன செய்யணுனாக்கா அது தேவையில்லாத ஒரு காரியங்களை செய்யும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம தேவனை அறியாதிருந்த நாட்களில் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்திருப்போமே, ஆனால் என் கை இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சது ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை பண்ணும்போது நீ உன் கையை நீ தரித்து கொள்ளுகிறாய். இது ஒரு பாவ கை நீ உணர்ந்துக்கிற. ஆமேனா? இதோடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். எழுத்தின்படி வெட்டிக்கோ, உன் கண்ணை பிடுங்கி போட்டுக்கோ அப்படின்னு தேவன் சொல்ல. நீ அறிக்கை செஞ்சு இந்த கை பாவம் செஞ்சதப்பா அப்படின்னு அறிக்கை உண்மையிலே நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்களேன். தேவனோடு கூட ஒப்புரவாக்கி பாருங்களேன். உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீனஸ், அந்த ஒரு நீதி, அந்த ஒரு சமாதானம் நம்முடைய மனசுக்குள்ளே அவ்வளவு கிளியர்னஸாக இருக்கும். உண்மையாக சொல்கிறோம், அவ்வளவு சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துடும். வாலிபத்தில், அறியாமையில், அந்தரங்கத்தில் எவ்வளவோ நாம் செய்துட்ருப்போம். ஆனால் கர்த்தர் எல்லாம் அறிந்தவர். பாவியை பாவி என்று தள்ளிவிடுவதற்காக தேவன் அல்ல, அந்த பாவி அந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நாம் மனம் திரும்புவதற்கு தயாராக இருப்போம்னா இன்னைக்கும் நம்மை மன்னித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிற நீதி உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது 31 32 31 32 என்ன சொல்கிறாருன்னா டைவர்ஸை பற்றி பேசுகிறாரு. என்ன வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 24:1 டைவர்ஸ் பத்தி பேசியிருப்பார் இல்லையா? வாசிக்க போலாம். தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாக பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். நல்லா கவனிக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவானுங்கன்னா, திருமணம் பண்ணிக்குவானுங்க. இவனுக்கு பிடிக்கலன்னா அந்த பொம்பளையை தள்ளி வச்சுருவானுங்க, நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு. சரி, இவன் கோவம் தனிஞ்சு வருவானா வரமாட்டானா அந்த 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 சகோதரி பாவம் காத்து கிடக்கும், அந்த மனைவி காத்து கிடக்கும். கடைசியில் இவளுக்கு இவருடைய வாழ்க்கையே நாசமாக போய்டும். இவன் ஜாலியாக சுற்றின்னு இருப்பான். இப்போது இவன் வருவானா வரமாட்டானா தெரியல. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தெபர்ரா எழுத்தின்படியே மாம்சிகத்தின்படி ஒரு டைவர்ஸ் பத்திரத்தை ஒன்று எழுதி கொடுத்துரு. ஏன்னா சப்போஸ் நாளைக்கு அவன் தகப்பன் அந்த பெண்ணை பார்த்து வேறு எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணுறத கூட என்ன பண்ணலாம், தவறுப்பா அவன் வரமாட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு விவாக ரத்து பண்ணிவிட்டான். விவாக ரத்து அப்படின்னா அப்போ அந்த பத்திரத்தை காட்டி அவளும் ஒரு வேறொரு திருமணம் பண்ணி அவரோட வாழ்க்கை அமையட்டும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது இல்லையா, மாம்சத்தின்படி நன்மையானது. இப்போ ஆண்டவர் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டே நான் பெரிய நீதிமான சொல்லி சுற்றி தெரிஞ்சாங்க. எவ்வளோ பேர் கொடுமை. டைவர்ஸ் என்பது கொடுமையானது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உன் கோபம் தனியே கடவுது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன் கணவனோடு கூட நீ வருத்தத்தோட நீ துன்பத்தோட நீ படுத்த நாட்கள் எல்லாம் டைவர்ஸ்க்கு ஈக்குவல். அது நீ ஒரு விசுவாசியாக இருப்பன்னா அது டைவர்ஸ், அந்த விபச்சார ஆவி. அது டைவர்ஸ் என்பது ஒரு விபச்சார ஆவி. உன் கணவனோடு கூட ஒப்புரவாகிற அந்த அனுபவம், மனைவியோடு ஒப்புரவாகணும். மனைவியை சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனைவியை பகைச்சிட்டு மனைவி கூட ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க. அதில் டைவர்ஸ்க்கு ஈக்குவல் அது. அப்போது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உன் கோபம் தனியே கடவுது என்று சொல்லுவது ஒரு நாளுக்குள்ளே நம்ம போகும்போதே என்ன பண்ண, ஒரு சமாதானத்தோடு கடந்து போங்க என்று சொல்லி தேவன் இங்கே சொல்லுகிறார். அப்போது வேசித்தன முகாந்தரத்தினுடைய உன் மனைவி விபச்சாரம் பண்ணால் மட்டும்தான் நீ அவளை தள்ளி வைக்கணும். மற்றபடி என்ன, அந்த காலத்தில் உப்பு நல்ல கவனிக்க, யூத கலாச்சாரத்தின்படி குழம்புல உப்பு போடலாம் கூட டைவர்ஸ் பண்ணுவானுங்க. அவ்வளோ கொடூரமானவனுங்க. அப்போது அதான் பொம்பளை குழந்தை பிறந்தாவே மரியான்னு பேர். அதனால தான் நிறைய மரியாக்கள். மரியா மாறா என்று சொன்னால் கசப்பு, ஐயோ கசப்பு வந்து பிறந்துட்டியே அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணுன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு மாறான பேர் வைப்பானுங்க. அப்போ சின்ன சின்ன காரியத்துக்கும் மனைவி தள்ளுவானுங்க. அப்போ ஆண்ட சொல்லிட்ட, தபாருப்பா விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவி நீ தள்ளுறடானாக்கா நீ விபச்சாரம் செய்யறதுக்கு அவளை தூண்டுற. அப்படியே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுறோன்னு விபச்சாரம் செய்கிறான். ஆக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேர்ந்து வாழுங்க. குடும்பத்தை தேவன் உண்டாக்கினார், கணவன் மனைவி ஒரே சரீரம், நீங்கள் இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். ஆமென் சொல்லாமா? ஒரு வேளை அப்படிப்பட்ட சில வேலைகளை நம்ம பிரிஞ்சு போயிடலாம், எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம்
அப்படின்ற எண்ணம் எல்லாம் ஒருவேளை நமக்குள் இருந்திருக்குமே. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எண்ணங்களை எல்லாம் இன்றைக்கு மன்னித்து நம்மை சமாதானத்தில் வாழ வைப்பாராக. ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், என் வீட்டுக்காருக்கு எனக்கு செட் ஆகாது, என் மனைவிக்கு எனக்கு செட் ஆகாது, நான் பிரிஞ்சு போயிருது நல்லது, அப்படி என்ற எண்ணத்தோடு இருந்த எல்லாருடைய நினைவுகளையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமே. தேவன் என்ன நம்மை மகிமைப்படுத்துவது தான் மலை பிரசங்கம். இந்த ரகசியத்தை எடுத்து சொல்றாருன்னா அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம் இன்னைக்கு? ஆமென் சொல்லாமா? அடுத்தது நம்ம போகலாம். 33வது வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் பொய்யை பற்றி பேசுகிறாரு. பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல. சில பேர் என்ன பண்ணால் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கபடஸ்தனாக மேக்சிமம் எல்லாத்தையுமே சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா வேற மாதிரி டேர்ன் பண்ணி விட்டு போயிடுவான். மேக்சிமம் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தாறுமாறாக கொண்டு போகிற ஆட்கள்லாம் உண்டு. இப்போ ஆண்டவருக்கு சொல்ற பாருங்க, பொய்யான அங்கே பாருங்க, அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டேன். ஆமா, எப்பா தேவனை கொண்டு ஆணையிடுங்கடா. உனக்கும் தேவனுக்கு தேவன் நடுநிற்கிறாரு. தேவனை கொண்டு ஆணையிட்டு தேவன் பேரில் சத்தியமாக நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் பேரில் ஆணையை வச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 19:12 உபாகமம் 6:13 இந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணுவானுங்கன்னாக்கா, இவனுக்கு என்னத்தான் பண்ணாலும் அநியாயமாக தேவன் பேரில் சத்தியம் பண்ணிட்டு அநியாயமாக பொய் சொல்லிட்டு போயிடுவானுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துலாம் பார்த்தோன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அதுதான். இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுலாம் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக உண்மை என்ன நடந்துச்சுன்னு பேப்பர் என்ன சொல்லுது, அவ்வளோதான் அவங்களுக்கு. பேப்பர் என்ன சொல்லுது அதுதான் அவங்களுக்கு தேவை. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களுக்கு தேவைன்னு சொல்லுவோமா? நம்ம எவ்வளோ பொய் சொல்லியிருப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். தேவன் நல்லவர், பரிசுத்தர், போதுமானவர். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கே மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லாமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் உனக்குள்ள விசுவாசத்தை முடிக்கிறவருமாக நான் சொல்கிறேன். பரிச்சேதம் என்பது ஒருபோது சத்தியம் பண்ணாத. சத்தியமா சில பேர் பதறுவாங்க. அப்படியே இல்லை நான் செய்யல தெரியுமா? நீ தேவனுக்கு பயந்தால், தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? நீ யாருக்கும் பயப்பட வேணாம். தேவன் உன்னை பார்க்கிறார். எல்லாருடைய அந்தரங்கங்களையும் எல்லாருடைய இருதயத்தையும் சோதித்து பார்க்கிற, எல்லாருடைய இருதயத்தினுடைய உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இருக்கிற. நீ தேவனுக்கு மாத்திரம் பயந்தா போதும். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கரங்களை தீமை சொல்லாமா? வேணாம். என்ன நடந்திருக்குது? சரி, உன் பேர்ல அந்த நடந்த சம்பவத்தை நீ அப்படியே சொன்னா உன் பேர்ல ஒரு குற்றம் வருமா? ஒத்துக்க. ஏன் பொய் சொல்ற? ஏன் கபடு? எத்தனையோ பொய் சொல்லியிருப்போம் வீட்டில். சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய்க்கு சின்ன பொய் பெரிய பொய் அப்படிலாம் இல்லை. பொய் தான். அது ₹1 பொய்னா இருக்கட்டும், கோடி ரூபாய் பொய்னா இருக்கட்டும். பொய் என்பது அநியாயமாக இல்லாத ஒன்றை ஒரு மனுஷன் நம்ப பண்ணுகிறோம். என்ன, பிசாசு தான் பொய்யனும், பொய்க்கு பிதாவும். அவன் யாரானா அவன் பொய்யன், அவன் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியபரனாக தேவன் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. ஏன்? ஒருவேளை நீயே மாட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட உனக்காக நான் இருக்கிறேன். ஆமேனா? உன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். உனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தவர் உன் கூட நான் இருக்கிறேன். என்னை நம்பி நீ உண்மையை ஒத்துக்க, உண்மையை பேசு, சத்தியத்தை பேசு என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நாம் எத்தனையோ பொய்களை சொல்லியிருக்கலாம். அந்த பொய்களை எல்லாம் தேவன் இன்னைக்கு மன்னிக்கிறார். ஆமேனா? நம்மளை அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இந்த பிரசங்கத்தை கேட்கிற இந்த வேலையிலேயே நம்ம எல்லாரும் தேவன் நீதிபரராக மாற்றிக்கொண்டே இருக்கிறார், நம்மை பூர்ணப்படுத்துகிறார். அடுத்தது கர்த்தர் சொல்றார் பாருங்களேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை பழி வாங்க சொல்றாங்க. எப்பா என்ன? அப்பதான் பயப்படுவான். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் இஷ்டம் மனம் போட போக்கில் ஒருத்தனுக்கு அடிக்கிறது, அடிமையை குறிப்பாக அடிமைகளை பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையாக நடத்துவாங்க. கண் அடிக்கிறது, பல்ல உடைக்கிறது, அப்புறமா தாறுமாறா பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படியானால் என்ன பண்ண, ஒருத்தன் கண்ணை வாங்கிட்டானா இவன் கண்ணுக்கு பதிலாக அவன் கண்ணை வாங்கு, பல்ல உடைச்சனா பல்லுக்கு பதிலாக பல்ல கூடு அப்படின்னு சொல்லி பழி வாங்க சொல்லி. ஏன்னா அப்பதான் தண்டனைகள் குறையும் என்பதற்காக கர்த்தர் சொன்னார். அவனுக்கு நீதி செய்யணும், அப்பதான் இவன் இன்னொருத்தன் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஏன்னா நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருத்தன் தீமையானவனா
அவன் கூட பேச்சுவார்த்தையே வேண்டாம். எப்போ அவனுக்கு என்னப்பா வேணும், சரி போப்பான்னு சொல்லி சமாதானமாக வந்துடுங்கன்னு தேவன் சொல்கிறாரு. அப்போது அவன் என்னை இப்படி பேசினா அதுக்கு நான் பதில் பேச போகிறேன். அதுதான் பழைய பிரமாணம். ஆனால் விசுவாச பிரமாணம் உனக்கு எப்படி கொடுக்கணும்? தீமையோடு எதிர்த்து நிற்காத, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. அது என்ன வலது கன்னம்? இதை பாருங்க, இப்போ என் வலது கையில் வச்சு ஒருத்தனை அடிக்கிறேன்னாக்கா எனக்கு முன்னாடி அவனுடைய இடது கண்ணம் தான் வரும் இல்லையா? ஆனால் வலது கையில் ஏன் அடிக்கிறாங்கன்னா, அவனுடைய வலது கண் அப்படின்னு சொல்கிறது கன்னம் என்று சொல்லுவது. இந்த மோதிரம் போட்டிருப்பாங்க இல்லையா, இவன் என்ன பண்ண, அடிக்கிறத சாதாரண அடிக்காமல் இந்த மோதிரத்தினால அவனுடைய முகத்தை கிழிச்சு ரத்தம் வரா மாதிரி இப்படி வச்சு அடிப்பாங்க. இந்த மோதிரம் போயிட்டு அவனுடைய வலது கண் இந்த பக்கம் தான். இப்போ நான் என்னுடைய வலது கைக்கு முன்னாடி நிற்கிறான்னா அவனுடைய இடது கண்ணு தான் வரும், இப்படி தான் அடிக்க முடியும். இப்படி திரும்பி இப்படி அடிக்க போகிறது இல்லை இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் எப்படி அடிப்பாங்க, குறிப்பாக பார்த்தா அடிமைகள் எல்லாம் எப்படி அடிப்பாங்கன்னா, இந்த கையில் இருக்கிற மோதிரத்தினுடைய அந்த அச்சு இருக்கும் இல்லையா, அது போயிட்டு முகத்தில் குத்தி கிழிச்சு ரத்தம் வரா மாதிரி இப்படி வச்சு இப்படி அடிப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ திருப்பி எதுவும் பண்ணாத, மறுகண்ணத்தையும் கொடுத்துட்டு நின்றுடு, மகிமையெல்லாம் தேவனுக்கு. ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால் தீமையோடு எதிர்த்து நிற்கணும். அது பயம் அல்ல, அதுக்கு பேர் பயந்த ஆவி அல்ல, தேவனுக்கு பயந்த ஆவி. மனுஷனுக்கு பயப்படுறதல்ல. என் தேவன் நீதிபரராக இருக்கிறாரு, இந்த தீமையோடு நான் எதிர்த்து இருக்க தேவையில்லை. ஏன்னா அவன் ஒரு கன்னத்தில் உன்னை அடிச்சிட்டனா கூட உனக்கு என்ன மகிமை? உனக்கு என்ன? உங்கள்கிட்ட தான் ஒரு நீதியும் இல்லை. நீதிமானுக்குத்தானே மகிமை. தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தி உன்னதத்தில் வலது பரிசுத்திலே மகத்துவம் வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு தானே மகிமை. அப்போ எனக்கு ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்லி தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, உன்னோடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக பரலோகத்தில் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கிறேன், உன் பொருள்னு சொல்லி சண்டை போடுறானா, உன் வஸ்திரத்தை கேட்குறானா, இந்தாப்பா வச்சுக்க, உன் அங்கேயே வச்சுக்கன்னு சொல்லி அந்த மனப்பக்குவத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுப்பாராக. ஆமேனா? இதுக்கு முழுக்க முழுக்க கிறிஸ்துவனுடைய பொறுமை நமக்கு வேண்டும். அதான் பொறுமையோடே இந்த ஓட்டத்தில் ஓடக்கடவும். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த பொறுமை நமக்கு இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. இது மாய உடல். என் தேவனை அறிகிற அறிவுக்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் உன்னோட வழக்காடுறான், உன்னோட சண்டை போடுறான், இது உன் பொருள், இது என் பொருள்னு சொல்கிறானா, சரி எக்ஸ்ட்ராவே நீ தீக்கு கொடுத்தா வச்சு சந்தோஷமாக கொடுத்துருங்க. சின்ன சின்ன விஷயத்துலாம் சண்டை போடுவோம் இல்லையா? அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். ஆமேனா? உங்களுக்குள்ளே நான் பூரணமாக இருக்கிறேன். நான் உங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மையானால், நீ என்னை விசுவாசிப்பது உண்மையானால், விசுவாசத்தை துவக்குகிற கிறிஸ்து இயேசுவை உன்னுடைய இருதயத்துக்குள்ளே பூர்ணமாய் நம்புவது நீ உண்மையானால், உங்ககிட்ட வழக்காடுறவனுக்கு இருக்கிறதையும் கொடுத்துடு. ஆமேன். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. உன்னை கட்டாயப்படுத்துகிறோம். அடிமைகள் என்ன பண்ணுறாங்க, ஏய் இதெல்லாம் சுமந்துக்கணும் வாடா, இங்கே எனக்கு இவ்வளோ தூரம் வரணும்னு சொல்கிறாங்களா, உன்னை அடிமை மாதிரி நடத்துகிறாங்களா, நீ அவன் கூட நீ 2 மைல் தூரம் கூட போ, நீ கடந்து போ, அவனை திருப்திப்படுத்து. ஏன்னா அந்த நோக்கமே என்னன்னா, அந்த மனுஷன் தேவ சாயல். ஆமேனா? நீ உன் வாயில் தேவனை துதிக்கிற அதே வாயில் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறியே. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் எப்படி வரலாம்? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் எப்படி ஒரு ஊற்றிலிருந்து சுரக்கும்? ஒன்று நீ துதிச்சா தேவனை துதிக்கணும், அப்படின்னு நீ ஒன்று துதிக்கணும். ஒன்று நீ துதிச்சுன்னா உன் வாயில் மற்ற மனுஷனை சபிப்பியே. அப்போ உன் கூட உன்னை 1 மைல் தூரம் வர்றதுக்கு உன்னை பலவந்தம் பண்ணினானா, நீ 2 மைல் தூரம் போய் அவனை திருப்திப்படுத்து. ஓகேப்பா, எனக்கு இவங்க என் கூட எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கப்பான்னு சொல்லி அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணா, களிப்பாகணும். அவங்க இதயம் உன்னை நினைக்கும் போது அவங்க மனசுக்கு அப்பா சந்தோஷம் வச்சுன்னா உன்னை படைத்த தேவனுக்கு மகிமை போகுது. ஆமேனா? உன்னை நினச்சி அப்படியே களி கூறுவாங்க அவங்க. ஏன்னா தெய்வீகத்தை நமக்குள்ளேருந்து பார்க்கணும் அவங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உங்கள்கிட்ட இருக்குதா, எடுத்து கொடு. இப்போ சில பேர் கடன் கேட்பாங்க, நம்மக்கிட்டே இல்லாமல் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறதையும் வச்சுட்டு நம்ம போய்ட்டு கடன் வாங்கி கொடுக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட பூர்ணமாக இருக்குதா? உங்கள்கிட்ட இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்களா, எடுத்து கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இல்லையா, இல்லைப்பா என்கிட்ட இல்லை, நான் உன்னை ஜெபிக்கிறேன், கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி அவளை விசுவாச வார்த்தை சொல்லி அனுப்புங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமேனா?
ஏன்னா கடன் என்பது ஒரு உயிர்கொல்லி நோய். அடுத்தது 43 சொல்றாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எதில் லேவியராகமம் 19:18 பார்த்தீங்கன்னாக்கா இதை கருத்து சொல்லியிருப்பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுற ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் உன்னத அனுபவம். கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவம் இருக்கிறவர்களுக்கு நடக்கிற ஒரு மாபெரும், அதான் சொல்லிட்டேன், மலைப்பிரசங்கம் என்பது அது ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள, நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ள, நல்ல வேதத்தை நல்ல ஆராய்ந்து கிறிஸ்துவின் அன்பில் பூர்ணப்பட்டு கிறிஸ்துவின் அன்பின் பரிபூர்ணத்தை நாம் உணர்ந்தவர்களாய், கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னது என்பதை அறிவிக்கட்டாத அந்த அன்பை உணரக்கூடியவர்களால் செய்யக்கூடிய ஒரு காரியம் இது. இது எல்லாருக்கும் வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நம்முடைய சத்துருவை நம்ம சிநேகிக்க முடியவில்லை, நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறது, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க, ஆனால் என் சத்துருவை என்னால் சிநேகிக்க முடியவில்லை. இப்போ அப்படியே சொல்ல ஒத்துக்கங்களேன், ஆமாம் ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னால் முடியலையேப்பான்னு அதை வாய்க்க செய்வார். ஆமென். நம்முடைய இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ குமாரர்கள் தம்மை சிலுவையில் பலியாக்கின போதிலும், அந்த கேடு அடைந்த போதிலும், இந்த பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று பவுல் நமக்கு நிருபத்தில் எழுதுகிறார். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அந்த சகிப்புத்தன்மை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னை அடித்தவர்களை, தன்னை துன்பப்படுத்தினவர்களை, தன்னை சிலுவையிலே பலியாக அவர்களை அடித்தவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம், இதுதான் கிறிஸ்துவினுடைய சுபாவம். நம்ம ஃபைனலுக்கு வராரு, இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராரு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உனக்கு சத்துருவே இல்லை. ஏனென்றால் உன் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பால், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை ஃபைனல் கொண்டு வராரு. ஏன்னா அந்த மனுஷனை தேவன் தான் சிருஷ்டித்தார், அவன் மிஸ் ஆகி போயிட்டான். அவன் தேவனை அறியாதனால்தான் உன்னை பகைக்கிறான், அவன் தேவனை அறியாதனால்தான் உன்னை நிந்திக்கிறான். ஆனால் அவன் தேவனை அறிஞ்சிட்டான்னா உன் கூட கை கோத்துருவானே. ஆமேனா? பாவத்தை விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, போதைக்கு அடிமையாக இருப்பது, பொய் சொல்லுவது, இவைகளெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள். எது பாவம் என்றால் தேவனை அறியாதிருப்பது தான் பாவம். பாவம்னா எதுனாக்கா தன்னை படைத்தவரை அறியாமல் இருப்பது பாவம். பாவமாகி அந்த தேவனை அறியாதிருக்கிற அந்த அறியாமையை நிவர்த்தி பண்ணிவிட்டு கிறிஸ்து இயேசுவை அவன் விசுவாசிப்பனே, ஆனால் கிறிஸ்து தேவகுமாரனை விசுவாசிப்பன பாவத்தின் கிரியையாகிய விபச்சாரம், கொலை, பொய், களவு, இச்சை இதெல்லாம் அவனை விட்டு போயிடும். புரிஞ்சு போச்சா இல்லையா? இதெல்லாம் நம்ம மரங்கள்லாம் போட்டுலாம் அந்த வேரெல்லாம் போட்டு, ஞாபகம் இருக்குதா? மரம் வேறு இதெல்லாம் போட்டு கனி எப்படி வருது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்படி செஞ்சாதான் நீ தேவனுக்கு புத்திரன்னு சொல்கிறாரு. ஆமேனா? இப்போ இது குமாரன் கொண்டு வந்துட்டாரு. என் பிரமாணத்தை உன் இருதயத்தில் எழுதுவேன்னு சொல்கிறான் இல்லையா? இதுதான் உடைய பிரமாணம். இப்போ தான் நீ என் பிள்ளை, தேவ பிள்ளை. உனக்கு யாருமே சத்துருவே இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தியாமன்னு சொல்லாமா? ஏன்னா எல்லாரையும் தேவன் தம்முடைய சாயலை சிருஷ்டித்திருக்கிறார். இவன் தான் நீதிமான். அப்போ உன்னை பகைக்கிறான் அவன், அவனுக்கு ஜெபம் பண்ணு. இப்போ சில வேளைகளில் நம்ம பகைக்க மாட்டோம், நம்மக்கிட்ட எந்த ஒரு பகையும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போனா நான் இன்றைக்கி பகைச்சிட்டேன், அப்போனா நான் தேவனுக்கு விரோதம் செயல்பட்டேன். கவனிங்க, நமக்குள்ளே பகை இருக்கதானால் மற்றவங்களை பகைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே அவர்களை மன்னியும், அவர்களை தொடும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை இங்கே சந்திங்க அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. ஆமேன். பண்ணியிருக்கிறோம் தானே நம்ம, உண்மையாக இல்லையா? ஒருவேளை நம்ம கோபம் கொண்டுட்டாலும் சக்குன்னு உணர்வடைஞ்சி, அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஏசப்பா நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்கிறது, அதுதான் தேவ புத்திரர்கள். அப்படிப்பட்ட இறுதியும் நமக்குள் இருக்குமே, ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் இன்னைக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆமேன். ஜெபம் பண்ணிக்கிறோமா இல்லையா? ஆமேனா? இதுதான் தெய்வ குணம், இதுதான் தேவ புத்திரர் குணம். அவர் சொல்கிறாரு, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை பார்த்தா பெய்ய வைக்கிறாரு. நீதிமான் மேலே தான் போனோம். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் சர்வ சிருஷ்டிகர். தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாரும் மேலும் அவர் இரக்கமுள்ளவராக அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார் அல்லவா? ஏன் இங்கே ஆயக்காரரை கொண்டு வராரு? அவன் பொருளாசக்காரன், தான் ராஜ்யத்தை கட்டுறான். புரியுதா இல்லையா? ஆயக்காரன் எப்படிப்பட்டவனா? பொருளாசைக்காரன். அவன் தேவன் மேலே அன்பு உள்ளவனாக அவன் இருக்கவில்லை.
பொருள். நான் பாருங்க, நான் நீதி உள்ளவன், நான் நீதிமான் என்று சொல்லி பொருளை சம்பாதித்து கொண்டு பயங்கரமாக தன்னைத்தானே போற்றுகிறான். 10ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்கன் தான் இச்சித்ததை பெற்றதுனால தன்னைத்தானே போற்றுகிறான். ஆயக்காரன் பொருள் 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 சொல்லி போயிட்டு தன்னைத்தானே போற்றி கொள்ளுகிறான். அப்போது அவன் என்ன செய்கிறான்னாக்கா அந்த ஒரு லெவலில் இருக்கிற சிநேகிக்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி செய்யாதீங்க. ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவுள். இந்த சர்க்குணம், ஆமெனா, சர்க்குணம் என்பது எந்த ஒரு கசப்பும் இல்லாதது, யாரு மேலே இருக்காதது. சில வேளைகளில் நம்மை பகைப்பார்கள், பகையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் அப்படி நமக்கு சில வேளைகளில் கோபங்கள் ஏற்பட்டால் கூட, ஆண்டவரே நீங்கள் எங்களை மன்னிக்க வல்லமை உடையவர், அந்த சகோதரனை தொடுங்க, அந்த சகோதரியை தொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் நம்ம ஜெபிக்கிற வேளையில் பூரண சர்க்குணருக்கு நாம் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஏனென்றால் பூரண சர்க்குணம் என்பது ஒருத்தர் மேலேயும் கசப்பு இல்லாதது. நம்மளை அடிச்சே துன்புறுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த உடம்புக்கு மகிமை இல்லை, தேவனுக்கே மகிமை. ஆயக்காரர் இந்த பூமியிலே தங்களை பெரிய நீதிமான்களாக, பெரிய பணக்காரர்களாக காட்டுவதற்காக அநியாயத்துக்கு வட்டி வாங்கி பெரிய பணத்தை பொருளை சம்பாதித்தார்கள். அப்படி போல் நம்ம இருக்க வேண்டாம். ஏன் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னாக்கா பொருள், அதுதான் இங்கே கொண்டு வராரு. நமக்கு நிறைய பொருள் இருந்துச்சுன்னாக்கா, நான் என்னடா பிச்சையாடா எடுக்கிறேன், நான் என்ன ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னா, நீ என்ன எப்படி சொல்கிற? கேள்விப்பட்டீங்களா? குறிப்பாக நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்தோன்னா இந்த வார்த்தையை சண்டை போடுற இடத்துலலாம் கேட்கலாம். நானா ஒன்றும் இல்லாதவனா, நானா பிச்சை எடுக்கிறேன்னா, நல்லா இப்படியா அப்படியான்னு சொல்லி தங்களுடைய பெருமை, நீ என்ன இப்படி பேசுகிற? அப்போ ஏன் நமக்குள்ளே இந்த ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சகிப்புத்தன்மை ஏன் நமக்குள்ளே வரல அப்படின்னாக்கா, அதுக்கு காரணமே இந்த பொருளாசை. நமக்குள்ள இந்த பொருளாசை இருக்கும்னா, இந்த ஆசையில் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆகவே அதை இந்த ஆயக்காரங்க ஆண்டவர் வைக்கிறாரு. இந்த ஆயக்காரன் பொருள் மேலே நோக்கமாக இருப்பான். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய பொருள்கள் இருக்குமே, ஆனால் இந்த சர்ச்சுக்கு தேவையான பொருள்கள் இது எல்லாம் இந்த பூமியில் தேவனை ஆராதிப்பதுக்கு தேவையான ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, அவ்வளோதான். இவைகளை ஒன்று நம்ம கூட வரப்போகிறது இல்லை. ஆமென். 48ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணம். இந்த பூரண சர்க்குணத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுத்து விட்டார். ஆமெனா. மலை பிரசங்கத்தினுடைய மகிமையே என்னன்னா அன்பு, நீதிமான். ஆமெனா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு தூய் செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. என்ன நீதி? தன் சகோதரனை சிநேகிக்கிற, தன் சகோதரன் மேல அன்பு கூறுகிற இந்த நீதி தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த பூரண சர்க்குணத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சர்க்குணத்தை நாம் அடைகிறோம். ஆமெனா. நமக்குள்ள எல்லா கசப்புகளையும் இன்றைக்கு தேவன் நம்மை விட்டு அகற்றிவிட்டார். ஆமென் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. ஆயக்காரர்களை போல நாம் இருக்க வேண்டாம். ஆயக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவன் பொருள் வச்சிருக்கிறான், அவனும் பொருள் வச்சிருக்கிறான். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயக்காரர்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அவருடைய கண்ணில் மேட்டிமையானவைகள், நல்ல பணம் வச்சுங்கிறவனையே தேடி போகிறது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருள்களை குறித்த அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தால் தான் நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது. அப்போ இந்த பொருள் எல்லாம் தேவன் படைத்தது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்றார், தாவீது சொல்றாரு, கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. ஆமெனா. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். 62ஆம் சங்கீதம் இல்லையா? சரி, என்ன அப்படின்னு அது 2 தரம்? தேவனுடைய வார்த்தைகள் சாட்சி உள்ளவைகள், தேவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளவைகள். அதனால்தான் அந்த வார்த்தையை 2 தரம் கேட்டிருக்கிறேன் என்று சொல்றார். ஏசப்பா சொல்லுவாரு, 2 பேருடைய சாட்சி நிலைவரப்படும் என்று உங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. என்னை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன், என்னை குறித்து என் பிதாவும் சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆமெனா. அப்ப நமக்கு என்ன தேவன் சொல்லுகிறார் என்றால்,
நம்ம உண்மையுள்ள சாட்சியாக தேவனுக்கு பூர்ண சர்க்குணம் உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ இந்த ஆயக்காரனை போல பொருளை குறித்த எண்ணங்களை நம்ம எல்லாத்துக்கும் வெளியே போட்டுட்டோம்னா, நம்ம சில பேர் நம்முடைய வீட்டை குறித்த பெருமை, வீட்டுக்கு இருக்கிற பொருள்களை குறித்த பெருமை, அதாவது தேவனுடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உடையவர், ஆனால் அந்த தேவைகளை நம்ம பெருமையில தள்ளக்கூடாது. ஒரு பொருளை வரும்போது நம்மளை தாழ்த்திக்கணும். இதெல்லாம் தேவன் கொடுக்கிறார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது தான் மற்றவர்களை சிநேகிக்கிற அந்த சிநேகம் நமக்குள்ள பெருகும். அப்போதான் தேவனுடைய அந்த சர்க்குணம், பிதாவாகிய தேவனுடைய அந்த பூர்ண சர்க்குணம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ தேவனை நம்ம சந்திக்கணும்னா நாம் சர்க்குணராக தேவனுடைய அந்த குணத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் மட்டும்தான் நம்முடைய துர்குணம் வெளியே போய் சர்க்குணம் மாறும். இந்த சர்க்குணம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இந்த சர்க்குணம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னால் தேவனுக்குள்ள பாவியாகிய துர்குணராகிய துன்மார்கருக்காக என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நான் கொடுக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்விதமாய் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார், உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த சர்க்குணமே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அவர் தெய்வீகம். கிறிஸ்து இயேசுனுடைய தெய்வீகத்தை நாம நல்லா அறிய 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 அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுவினுடைய தெய்வீகம், அவருடைய மாம்சீகத்தில் அவர் எப்படியெல்லாம் தேவ நீதியை நிறைவேற்றினார் என்கின்ற அந்த தெய்வீகம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். அதை நம்ம அவருடைய தெய்வீகத்தை நாம் நல்லா உணர 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 நமக்குள்ள இருக்கிற துர்குணம் எல்லாம் போயிட்டு நம்ம சர்க்குணராக மாறிவிடுவோம். தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். ஆமென் சொல்லாமா? எத்தனை சந்தோஷம். அதான் சொல்கிறேன், மலை பிரசங்கம் முழுக்க முழுக்க அது நம்முடைய மகிமையே. ஆமெனா? எல்லா ரகசியத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. தைரியமாக இருங்க, எதை குறித்தும் பயப்பட தேவையில்ல. பிள்ளைங்கள்லாம் நமக்கு வாலிபத்தில் வளர்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, பதறாதீங்க. அந்த பிள்ளைங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு குடும்ப ஜெபத்தில் நல்லா கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அது கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகுதா, உட்கார வச்சு நல்லா கிறிஸ்துடைய அன்பு எடுத்து சொல்லுங்க. தைரியமாக இருப்பா, இந்த பாவத்தை நீ அறிக்கை செய்யி, ஏசப்பா கிட்ட நீ போ, இதை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சில வேளைகளில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களால புரிந்து கொள்ள முடியாது, கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை இந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவர் நமக்காக தான் சிலுவையில் பலியானார். நான் இப்போ சொல்கிறேன், நம்முடைய பாவங்கள் வெளிப்படும் போது அப்படியே ஒத்துக்கொள்ளுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், எனக்கு தேவகுமாரன் இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதி ஆகிய நீதிபரராகிய கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வரும்போது, நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் வெளிப்படும் போது அப்படியே ஆமாம் என்னை நீங்கள் மன்னிங்க ஏசப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துருச்சுனாவே போதும். தேவன் நம்மை மன்னித்து பூர்ணப்படுத்த, நம்மை சர்க்குணமாக்க அவர் நீதியும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார். கரங்கள் தாமே சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. தேவன் நம்மை மகிமைப்படுத்தி விட்டார். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நம்ம இந்த 6வது அதிகாரத்திலிருந்து மத்திய சுவிசேஷம் மலை பிரசங்கத்தை நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடர்ந்து தியானம் செய்யலாம். உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. உண்மையாக சொல்கிறீங்க. ஆமேனா? என்ன இந்த சரீரத்தில் நம்ம ஒரு நீதி பண்ணலை, இயேசு கிறிஸ்துவே நீதியாக எனக்காக பலியாகி விட்டார். அவர் தேவகுமாரன். ஆமேன். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவருடைய பரிசுத்த நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக, அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும்